வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட் பிடிக்காது. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு தான் இந்த மெயின் ரெசிபி நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து பீட்ரூட் வடை செய்ய போகிறோம். பீட்ரூட் அதில் சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து அதில் பீட்ரூட் இருக்குங்கிறதே சிலருக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு முழு பீட்ரூட், அதாவது அது 1/4 கிலோ. அந்த பீட்ரூட் வந்து ஒரு பெரிய கிழங்கு, அது 1/4 கிலோ. கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு ஒன்று சின்னதாக, அப்புறம் பச்சை மிளகா. இப்போ வந்து நம்ம பருப்பு ரெடி பண்ணிடலாம். பருப்பு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போது மிக்ஸி ஜாருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு இப்படி தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகா சேர்த்திக்கிறேன். நான் 6 மிளகா சேர்த்திக்கிறேன். அப்புறம் இப்படி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்ரூட் அரைச்சிடலாம். பீட்ரூட் மட்டும் போட்டுக்கோங்க. பீட்ரூட்டும் இஞ்சி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பீட்ரூட்லேயே தண்ணி விடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆயில் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. லைட்டாக சால்ட் வந்து நீங்கள் எல்லாமே போட்டு கிளறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சால்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சால்ட்லேருந்து. ஸோ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக தான் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, பீட்ரூட் வடையை பொறுத்த வரைக்கும் மாவு பிணைஞ்ச உடனே நீங்கள் வந்து சுட்டு எடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா அகெயின் த சேம், தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே மாவு பெரட்டின உடனே நீங்கள் அப்பப்போவே தட்டி போட்டுடுங்க எண்ணெயில். இந்த மாதிரி சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு க்யூட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும். வெளியிலலாம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் மெதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி வடையெல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹையில் வச்சு ஹீட் ஆனதும் வடை போட்டு எடுத்துக்கோங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அவ்வளோதான், பீட்ரூட் வடை தயார். இப்படி சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரெட் சாஸ். நான் ஒரு நாள் ரெசிபி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.